காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தென்திசை கைலாயம் என்றும் அழைக்கப்படுகின்ற இக்கோவில் சுமார் 1300 வருடங்களுக்கு முன்னர் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். பல்லவ மன்னன் மகேந்திவர்மன் பல திருப்பணிகளை செய்த போதிலும் அவனுக்கு தீராத ஓர் ஆசை இருந்தது. மண், மரம், செங்கல், சுண்ணாம்பு, உலோகம் ஏதுமின்றி ஓர் அற்புத ஆலயத்தை அமைத்திட வேண்டும் என்பதே அது. அதன் விளைவே காஞ்சியில் எழுந்த கைலாயநாதர் திருக்கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவில் இராஜ சிம்மவர்ம பல்லவ மன்னனால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சிற்ப கருவூலமாய் விளங்கும் இக்கோவில் சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்டது. இக்கோவிலின் நிழல் தரையில் விழாது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் இக்கோவிலை பார்த்துதான் கட்டியதாக கூறப்படுகிறது. இக்கோவிலின் அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப கோவில்களை ஒத்துள்ளது. கட்டடக்கலையின் சிறப்புகள் கொண்ட இக்கோவிலில்தான் முதலாக கருவறையை சுற்றி வரும் பாதையான சாந்தார நாழிகை இடம்பெற்றுள்ளது. திருச்சுற்று மாளிகை முழுவதும் 4 திசைகளிலும் 56 சிற்றாலயங்கள் காணப்படுகின்றன. நடுவில் கைலாயம் போன்று இறைவனுக்கு எடுப்பிக்கப்பட்ட கருவறை அமைந்திருக்க சுற்றிலும் 56 தேசங்களாய் இந்த சிற்றாலயங்கள் விளங்குகின்றன. கருவறை விமானத்தின் தேவ கோட்டங்களில் மிகப்பெரிய அளவில் சிவ வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கங்காதரர், ஆடல் வல்லான் சிற்பங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. விமான தாங்குதளத்தில் பூதகணங்கள் காட்டப்பட்டுள்ளன. மேலும் கருவறை விமானத்தை தாங்கியபடி அமர்ந்த யானைகள் காட்டப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. நின்ற நிலையில் பாய்ந்தவாறு உள்ள யாழித்தூண்கள் வியப்பூட்டுபவை. இங்குள்ள கல்வெட்டுகள் பல்லவ கிறந்த எழுத்துக்களில் மயில் தோகை போன்றும் அன்னப்பறவை இறகு போன்றும் அமைந்துள்ளன. இவ்வகை கிறந்த எழுத்துக்கள் காலத்தால் முந்தியவை. இவை பல்லவர்களின் கல்வெட்டு கலைத்திறனின் கைவண்ணத்தை காட்டுபவை. கருப்பு கிரானைட்டால் வடிவமைக்கப்பட்ட 16 பக்க சிவலிங்கம் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் சுவர் சிற்பங்களைப் போலவே வசீகரிக்கிறது. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்குள்ள கைலாயநாதரை தரிசித்து செல்கின்றனர். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்குள்ள கைலாசநாதருக்கு புது வஸ்திரம் சார்த்தியும் பால் அபிஷேகம் செய்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இத்தகைய பெருமை வாய்ந்த பல்லவ மன்னனின் கட்டிடக்கலை மற்றும் சிவபெருமான் சன்னதியை நாம் அனைவரும் வாழ்வின் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும்.